வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலனில் கடைசியாக மீனம். இந்த மீனத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் இங்கே ராகு இருந்து இன்னும் சிரமங்களை அதிகப்படுத்தினார். இப்போது ராகு விலகிறாரு. சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே தான் அமர்ந்திருக்கிறாரு. 3 கூடியவரும் 8 கூடியமான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதனால இளையவர்கள் மூலியமாகவும் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பு மூலயமாகவும் ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதே போல் 3 கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இருந்தாங்க. இப்போது குரு விலகிறதுனால இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் மட்டும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பதனால இளையவர்கள் மூலியமாகவும் அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகளில் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியம் அதே போல் மனதில் ஏற்பட்ட சிரமங்கள், இது ராகு விலகிறதுனால இப்போது ஒரு கூட்டு கிரகம் உங்களுடைய ராசியில் இருந்ததுனால ஏற்ற இறக்கமான ஒரு சூழல், ஒரு நிதானமான ஒரு சந்தோஷம் வருவது போல ஒரு தெளிவு. ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கேற்றாரும் போல் வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுக்க முடியாமையும் ஒரு சந்தோஷமும் வரும். அதற்கு பின்னாடி ஒரு துக்கமும் வரும். அது போன்ற அமைப்புகளை இருந்தவர்களுக்கு இப்போது ராகு விலகிட்டார். சனி மட்டும் இருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்திருப்பதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறதுங்க. அதே போல் இந்த குருவானவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் ஓரளவிற்கு சுமாரான பலன் தரக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு புதிய விஷயத்தை தொடங்கலான்னு நினைச்சாலும் கூட அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லாமல் இருந்தது. இப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த குருவானவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் ஜென்ம சனியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே போல் இப்போது தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட போகிறது. அடுத்ததாக வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற அமைப்பிற்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாக போகிறது. நீண்ட நாளாக தூக்கம் இல்லை, உடல் உபாதைகள் இருந்தது, அதிலிருந்து இப்போதான் மீண்டு வந்தேன், இப்போது நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு ஏற்பட போதுங்க. அடுத்ததாக புதன் பார்த்தீங்களா உங்களுடைய குடும்பஸ்தானத்திலேருந்து இப்போது இந்த வாரத்தினுடைய கடைசி அமைப்புகளில் சுக்கிரனுடைய வீடில் போய் ரிஷபத்தில் அமர்றது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சில கருத்து மோதல் அனைத்தும் விலகி கணவன் மனைவிகள் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைவதனால அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.